கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பாகம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாவம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் தன்னுடைய திரு ரத்தத்தையே சிந்தினார். பிரியமானவர்களே, யோவான் 16:20 வேதம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகத்திலே வேலையிலே சொல்லி நாம் கவலைப்படுகிற வேலை உண்டு. குழந்தை பாக்கியமற்ற துக்கத்தினாலே வாழுகிற ஜனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்நாளினுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய நெருக்கத்தை மாற்றும்படியாய், நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் பரலோகத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். எந்த காரியத்திலே நீங்கள் துக்கப்பட்டு மனம் கலங்கி வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீர்களோ அந்த காரியத்திலே இந்த நாளிலே உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதி. உன்னுடைய பிள்ளையுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். உன்னுடைய பிள்ளையுடைய ஏக்கத்தை, மன விருப்பத்தை, வாஞ்சியை நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதி. மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.